ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் உப்புக்காய். நம்ம ஈட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிவிடுங்க. ஈட்ரிச்சில் வர்ற எல்லா வீடியோவும் தவறாமல் பாருங்கள். தேவையானவை: பாகற்காய் 1/4 கிலோ, 3 பல்லாரி. ஆயிலை நல்லா சூடு பண்ணிடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. அது நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு போடுங்க. 3 மிளகாய் வத்தல், இந்த 3ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால உடனே வதங்கிருச்சு. அடுத்து நம்ம நறுக்கி வைத்திருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதிக நேரம் வதக்க வேண்டாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சிறிது நேரம் வதங்கினதும் பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டுங்க. அதையும் ரொம்ப தின்னாக வெட்டுங்க. ரொம்ப தண்டியாக வெட்டிட வேண்டாம். பொடிசாக வெட்டுங்க. வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொடிசாக வெட்டினோம்னா. இப்போ பாகற்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டா போதும். இப்போ வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். 15லேருந்து 20 நிமிடம் நாங்கள் வேக விட்டுருந்தோம். வெந்துடுச்சு. எண்ணெய் வேணும்னா கூடுதலாக ஊற்றிக்கலாம். அந்த கசப்பு தன்மையை இன்னும் கொஞ்சம் குறைச்சிரும். பாகற்காய் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அறுசுவையில் ஒன்று. கண்டிப்பாக பாகற்காயும் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் கசப்பாக இருக்குமே, எப்படி கொடுக்க? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கசப்பு பெருசாக இருக்காது. ஸோ சாம்பாருக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாகற்காய் நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.